அரசு. பல சிற்றரசர்களையும் பேரரசர்களையும் நடுநடுங்க வைத்தவர்கள் பாண்டியர்கள். பழந்தமிழ் நாட்டை ஆண்ட மூவேந்தர்களுள் முக்கியமானவர்கள். சேர சோழ போன்ற பேரரசுகளையே நடுநடுங்க வைத்தவர்கள் பாண்டியர்களே ஆவர். இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத மிக நீண்ட நெடிய வரலாறு பாண்டியர்களுக்கே உண்டு. இவர்களில் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் நடந்த ஒரு வீர நிகழ்வே சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. அது புறநானூற்றில் வீராயி. இதோ காணுங்கள் மதுரை மண்ணின் வளத்தை. கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு, ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு பொம்மை கொட்டி வந்து கொண்டாடு, வித்து ஒண்ணு விளைச்சாக்க முத்து விளையுது நம் நாடு. மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது, மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது, விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்ம விளையாட. நிலமெல்லாம் நட்டது நட்டது, நிலமெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கொட்டுது கொட்டுது, சொல்ல முடியாது. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. என்ன மாசாத்தி, மதுரை நகரையும் வயல் வெளிகளையும் புதியதாக பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன கண்ணை இப்படி சொல்லிவிட்டீர்கள்? உறங்கி விழித்தால் நமக்கு எல்லா நாளும் புதிய நாள்தான். நகர் புதிது, இதோ இந்த வயல் புதிது. ஏன் நீ, நான், நம் மக்கள் எல்லோரும் புதியவர். வீரத்திற்கென்று தனிக்குடி பெற்ற நம் பாண்டிய மன்னனின் ஆட்சியில் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள்தான். அது சரி, இப்படியே போனால் உங்களை புலவர் என்றெல்லாம் அழைக்காமல் தத்துவ பெருந்தேவி என்றுதான் அழைக்கப் போகிறார்கள். பாருங்களேன், வீரத்தினால் நல்லாட்சியும் ஈரத்தினால் நல் வாழ்க்கையும் செலுத்திருக்கும் நம் பாண்டிய மன்னனின் திருநாட்டில் தத்துவத்திற்கு மட்டும் என்ன இடமில்லாமலா போய்விடும்? ஆமாம் ஆமாம், உண்மைதான். கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் பசுமையான வயல்வெளிகளும் மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் இனிமையான பாட்டொலிகளும் எங்கெங்கும் காணினும் வீரமும் காதலும் இன்றி வேறு என்ன இருக்க முடியும்? ஆமாம் ஆமாம் நக்கண்ணை, சரியாக சொன்னீர்கள். பாண்டிய நாட்டில் இயற்கை மட்டுமா அழகு? இங்குள்ள ஆடவரும் அழகுதான், பெண்டீரும் அழகுதான். அந்தி சாய்ந்தால் அகம், பொழுது சாய்ந்தால் புறம். இதுதானே நம் மக்கள் வாழ்க்கை முறை. மசதி மசதி மசதி, கொஞ்சம் கூர்ந்து கவனமாக கேளுங்கள். ஏதோ ஒரு நூதனமான பாட்டொலியாக இருக்கிறதே. ஆணாக பிறந்திருந்தா போருக்கு நான் போயிருப்பேன், பொன்னாக பிறந்ததால போருக்கு நான் போகலியே போகலியே. ஓ அதுவா? வீரம் விளைந்த நிலமான இந்த பாண்டிய நாட்டில் உதித்தெழுந்த பொன்கதிர் செல்வி அவள். அவள் பெயர்தான் வீராயி. பாண்டிய நாட்டின் அரசாட்சிக்காக தன் குலத்தையே தூக்கி கொடுத்த மாபெரும் கொடையாளி அவள். என்ன, குலம் தலைக்காத நங்கையா அவள்? இல்லை இல்லை இல்லை, குலம் தலைக்காத நங்கை அல்ல அவள். பாண்டிய நாட்டின் வீர மங்கை அவள். அவள் குடும்பத்தில் இப்போது ஒரு ஆண் வாரிசு கூட இல்லை. தமையன், கணவன், பாலகன், வயது கூட நிரம்பாத குழந்தை என்று அனைவரையும் நாட்டின் போருக்காக வாரி கொடுத்த மங்கையர் குல திலகம் அவள். அவளை பற்றி வாருங்கள் சொல்கிறேன், கேளுங்கள் நீங்கள். வாருங்கள் கேட்போம். பொற்கொற்றா, இந்த அளவு கூர்மை போதுமா?
அது பத்தாது மாறா, நாம் எதிரிகளை கொன்று குவிப்பதற்கு இந்த கூர்மை பத்தாது. பல ஆயிரம் வீரர்களை அது கொன்று குவிக்க வேண்டாமா? அட பலாயிரம் என்ன பலாயிரம், பல லட்ச வீரர்களை கொண்டு குவிக்கும் அளவுக்கு நாம் ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டும். அதனாலே நம் குல வழக்கம். சரியாக சொன்னீர்கள் மாதா. ஆம் கோட்டா, நம் குலத்தை பேமை கலத்தில் தெரியும். மாறா, இவ்வளவு துடிப்போடு இருக்கிறேன். ஆனால் போர் என்று வந்தால் நான் தான் முதலில் செல்வேன். அதற்குள்ள என்ன அவசரம் கோட்டா? மூத்தவன் நான் இருக்கையில் மூத்தவனுக்கு தான் முதல் உரிமை. ஆகையால் போருக்கு நான் தான் முதலில் செல்வேன். இல்லை, நீ என் தங்கையின் கணவன். என் தங்கையை நீ பார்த்துக்கொள். போரை வீரர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். மாறா, நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வருங்கள். என்ன இருவருக்குள் வாக்குவாதம்? இதோ உங்கள் தங்கை வந்துவிட்டால். இவள் வந்தவுடனே வீரமெல்லாம் எங்கேதான் போகிறதோ தெரியவில்லை. வீரத்தில் மூப்பு இளமை என்றெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இருவருமே சுத்த வீரர்கள் தான். நம் நாட்டை காப்பதுதான் உங்களின் தலைமை பணி. புரிகிறதா? புரிகிறது, புரிகிறது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் செம்பஞ்சி குளத்தில் செந்தாமரை மேல் இருக்கும் திருமகளின் முகத்தை பார்ப்பது போல அல்லவா இருக்கிறது? இருக்கும் இருக்கும். உன்னை பார்த்த பின்பு நான் எங்கே போரை பற்றி யோசிக்கப் போகிறேன். மாறா, நான் ஒருவன் இருப்பது தெரிகிறதா? கொட்டா, நீங்களும் இருக்கிறீர்களா? மறந்து விட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். போங்கள், விவரம் கெட்ட மனிதரையா நீங்கள். எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்றே தெரியவில்லை. என் அன்பு தங்கையே, வீரமங்கையே, நீ மட்டும் ஆணாக பிறந்திருந்தால் எங்கள் இருவருக்கும் முன் நீயே களம் கண்டிருப்பாயே. சரியாக சொன்னீர்கள் கொற்றா. உங்கள் தங்கை என்ன சாதாரண மங்கையா? வீரத்திற்கே வீரமூட்டும் வீரமங்கை. களம் மட்டுமா கண்டிருப்பேன்? இந்நேரம் எதிரி நாடையே வென்றிருப்பேன். பெண்ணாக பிறந்த செருக்களத்தை காணாமல் அடுக்கலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன் என் தங்கை, உனது ஆண் வடிவம் தான் நான். அதனால் உன் சார்பாக நம் குடும்பத்திலிருந்து நாளே போருக்கு செல்வேன். சரியான முடிவு கொற்றா. நீ பொற்கொற்றன் அல்ல, போர்க்கொற்றன். ஆகையால் நீயே செல். சற்று நிறுத்துங்கள். ஊர் சாற்றுபவன் குரல். மன்னரினானே மன்னரினானே மன்னரினானே. பாண்டிய நாட்டின் குடிமக்களை அனைவருக்கும் இந்த சாத்துவின் அறிவிப்பு என்னவென்றால், நம் பாண்டிய மன்னருக்கும் சேர சோழருக்கும் நடைபெற இருக்கும் இந்த மாபெரும் போரில் கலந்து கொண்டு வீரத்தை வெளிப்படுத்தி நாட்டை காக்க வீட்டிற்கொருவருக்கு அழைப்பு. இதுவே மன்னரினானே மன்னரினானே மன்னரினானே. அறிவிப்பு கேட்டதா இருவருக்கும்? ஊர் சாற்றம் உரைத்த போது என் உடம்பு போருக்காக துறவி எடுக்க தொடங்கிவிட்டது. அடா, காட்டுத்தமிழ் வீரன், விரட்டு வரும் பகை, தூட்டு நொறுக்கிடுவாய் நிலை நாட்டுக்குள்ள புகழ், தீட்டு உறைவார் ஏற்று மீன் கொடி. வீரமாலும் வீரர்களாய் வாழ்ந்தோம், மலை தோளும் நிமிர்ந்த வாழும் காலம் மலைத்தடா. போராட எழு கொற்றா, போராட எழு. போரில் நான் வென்று வர குருதி திலக விட்டு வழி அனுப்பி என் தங்கை. இப்போதிலிருந்து நம் தாய்நாடுதான் உங்கள் குடும்பம். போரில் நம் மன்னன் வென்றால் நீங்கள் வீடு திரும்புங்கள். இல்லையேல் களத்தில் மன்னருக்கு முன் உயிர் விடுவது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். சென்று வாருங்கள், உங்கள் வீரம் வெற்றி வாகை சூடட்டும். வெற்றிவேல்! வெற்றிவேல்! நங்கை நங்கை, என்ன நங்கை, போர் தொடங்கிவிட்டது போன்று தெரிகிறது. போர் ஆயுதங்களின் ஒளி அப்பப்பா காதை துளைக்கிறது அல்லவா? ஆமாம் எலி, ஆயுதங்களின் ஒளி வானில் எடுக்கும் இடியை விட மிக வலிமையாக தெரிகிறது. நம் மன்னரிடம் சேர சோழ குறுநில மன்னர்கள் தங்களது வேலையை காட்டுகிறார்கள். நடக்குமா என்ன? நடக்காது. எனக்கும் அதே நம்பிக்கைதான். இன்று வேல்படை வலிமையாக இருப்பதற்கு காரணம் என்னவோ? வேற என்ன? வேல்படையும் தலைமையும் தலைவன் தான் காரணம். வேல்படையின் தலைவன் தமையன், வாள்படையின் தலைவன் யாரோ? சரியாக கூறினாய் வளவி. கடுகு சிரித்தாலும் காரம் குறையுமா என்ன? குறையும். சரியாக சொன்னாய் நங்கை. சரியா, சிறு குட்டியானாலும் சிங்கம் சிங்கம் தானே. சிங்கக்குட்டி மட்டுமா? அவர் என் செல்ல குட்டியும் தான். யாரை சொல்கின்றாய்? கொற்றனே சொல்கின்றாய் நீ? கண்ணியரை கவரும் காதலனும் அவனே, படை வீரர்களை வெல்லும் வீரனும் அவனே. நிறுத்துங்கள் உங்கள் காதல் விளையாட்டை.
இரு வயதிலிருந்து வாள் பிடித்து பயிற்சி செய்த வீரமகன் கொடும்புற மருதனாவான். கொடும்புற மருதனா? யார் அவன்? அவன் எப்பேற்பட்ட வீரன்? கொடும்புற மருதனா? அப்படி என்றால் இன்றைக்கு எதிரிக்கு தோல்வி நிச்சயமே. கொடும்புற மருதனின் வீரம் அப்பேற்பட்டது. ஆமாம், இன்று போரில் எதிரிகள் புறம் காட்ட வேண்டும். நம் மன்னர் பகை வென்று அறம் காக்க வேண்டும். நிச்சயமாக நம் மன்னர் படை வென்று அறம் காக்கும். அதோ செங்கலத்தி வருகிறாள். போரின் செய்தி என்ன என்று கேட்டறிவோம். வாருங்கள் அனைவரும். வீராயி, வீராயி, செய்தி கேட்டாயம்மா, செய்தி கேட்டாயா? என்ன ஆயிற்று தாயே? இன்று நடந்த கடுமையான போர்க்களத்தில் எதிரி நாட்டின் யானைப்படை அனைத்தையும் கொன்றொழித்து உன் தமையனும் களத்திலே வீழ்ந்தான் அம்மா, வீழ்ந்தானே. ஐயோ அண்ணா! என் தமையை மரணித்தான், என் தமையை மரணித்தான், என் தமையை மரணித்தான், என் தமையை மரணித்தான். சரி சரி சரி, களத்தில் யார் கை ஓங்கியது? எதிரியின் கையே ஓங்கியதம்மா. வீராயி, 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 என்ன ஆயிற்று? ஐயோ மாறா, கொற்றன் நம்மை விட்டு போய்விட்டானடா. ஐயோ கொற்றா, 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 கொற்றா நண்பா. வீராயி, நமது குடும்பத்தின் வீர திருமகன் களத்திலே வீர மரணம் அடைந்தான் என்ற துக்கத்தில் தோண்டி விட்டாயா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. பிறகு என்ன ஆயிற்று? என் தமையன் களம் கண்டும் இன்னும் எதிரி களத்தில் இருக்கிறானே என்று நான் கலங்கி இருக்கிறேன். கவலை கொள்ளாதே கண்ணே, உனது கலக்கத்தை தீர்க்க நான் எப்போதும் இருப்பேன். ஆம், இன்று அந்த எதிரி கூட்டத்தை சிதறடித்து மதுரை புறம் காண வந்தவர்களை நீங்கள் புறம் காட்டி ஓடவிட வேண்டும். சற்று நிறுத்து, சாற்றோனின் குரல் போல் கேட்கிறது. மன்னரினானே, மன்னரினானே, மன்னரினானே. இதனால் அனைவருக்கும் இந்த சாற்றோனின் அறிவிப்பு என்னவென்றால், சேர சோழ மற்றும் 5 குள்ள மன்னர்கள் இணைந்து நம் மதுரையை கைப்பற்ற விரும்பி நிகழ்த்தும் இந்த போரில் மண் காத்து, மானம் காத்து, மதுரை நகர் காத்து, பாண்டிய நாட்டு மக்களின் வீரமே பெரும் பெரிதென்ற சொல் காக்க வில் தூக்கி வேல் தூக்கி வீட்டிற்கு ஒருவர் போயிட வர வேண்டும். இதுவே மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை. கேட்டதா வீராய் அறிவிப்பை? உனது தமையன் எனது உயிர் நண்பன். அவன் மிச்சம் வைத்து விட்டு போன பகை தீயை முற்றிலுமாய தீர்த்தொழிக்க தான் இப்போ எனக்கு அழைப்பு வந்து விட்டது. ஆகையால் நான் போருக்கு செல்கிறேன். ஆம் ஆம், இன்று உங்களின் மர நெருப்பு மதுரையின் பகை நெருப்பை அழித்தொழிக்க போகிறது. நீங்கள் வீசும் வேல் பகைவரின் கதை முடித்து மதுரையின் பகை முடிக்க வேண்டும். சென்று வாருங்கள். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். தந்தை எங்கே? தந்தை நம் குலம் காக்க போர்க்களம் சென்றிருக்கிறார் என் செல்லமே. நானும் தந்தையுடன் போர்க்களம் செல்லலாம் என்று நினைத்தேன். எப்படி போரில் வென்று விடுவார்? அப்ப நான் போர்க்களம் செல்ல முடியாதா தந்தை? ஏன் முடியாது? இந்த உலகத்தில் ஆசையும் பகையும் இருக்கும் வரை போர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சரி சரி, நான் நிச்சயம் அடுத்த முறை தந்தையுடன் களம் காண்பேன் தாயே. சரி செல்லமே. என்னடி இயலி இப்படி ஆகிவிட்டதே? ஆமாம் அத்தையே, வீராயி மிகவும் வருத்தத்துடன் செல்கிறாளே. யானை படையை வென்று வெற்றியை நெருங்கும் வேளையில் எதிரியின் படை நம் கொற்றனை சாய்த்து விட்டது. அதோடு வெற்றியும் சாய்ந்து விட்டது. ஓ, அதனால்தான் எதிரின் கை ஓங்கி விட்டதோ? ஆமாம், ஆனா இன்றோ நம் பாண்டியர் படையே வெல்லும். நிச்சயமாக முதல் நாள் போரின் இழப்புகளும் சூழ்நிலைகளுமே அடுத்த நாள் போரை வழிநடத்தும்.
என்னடி சொல்ற? அப்ப முதல் நாள் போர்ல கொற்றன் இழந்ததற்கு மாறன் போறான் என்று சொல்கிறாயா? பாண்டிய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் போருக்கு செல்வது இயல்பே. அவர்களை வெறியோடு இயக்க தேவை காரணம். அதைத்தான் இழப்பு என்கிறேன். நிறுத்துங்கள், நாம் இங்கு ஆயிரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வீராயோ அனல் கக்கும் கண்களுடன் பாண்டிய நாட்டின் வெற்றி செய்தி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாள், தன் அண்ணன் இழப்பை சரி செய்வதற்காக. அவள் மட்டுமா? நீ, நான், நங்கை, இயல், கயல் என அனைவரும் பாண்டிய நாட்டின் வெற்றிக்காகவே காத்து கொண்டிருப்போம். அனைவரும் வெற்றி செய்திக்காக காத்திருப்போம். அதோ செங்கலத்தி வருவது போல் தெரிகிறது. செங்கலத்திடம் போரின் செய்தி என்ன என்று கேட்டறிவோம். வாருங்கள் அனைவரும். வீராயி, பல்லவி, வீராய பார்த்தீங்களாடி? வீராயி, வீராயி, செய்தி கண்டாயம்மா, செய்தி கண்டாயா? என்ன ஆயிற்று தாயே? நடந்ததை தடுமாறாமல் உடனே கூறுங்கள். உன் கணவன் பகைவரின் பெரும்படையை முறியடித்து அப்படையில் ஒருவர் கூட மிச்சமின்றி தானும் களத்தில் வீழ்ந்தானம்மா, வீழ்ந்தானே. ஐயகோ, ஐயகோ, என் தெய்வமே! கலங்காதே வீராயி, இதோ உன் குலம் காக்க மகிழன் இருக்கிறான். தாயே, என் குலம் காக்க ஆளில்லை என்று நான் கலங்கவில்லை. நாளுக்கு போருக்கு செல்ல என் குடும்பத்தில் ஒரு வீரன் கூட இல்லையே என்று நான் கலங்கி இருக்கிறேன் தாயே. பாண்டிய நாட்டின் வீர குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சாற்றின் அறிவிப்பு என்னவென்றால், நம் நாட்டிற்கும் எதிரி நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற போர் உச்ச நிலையை எட்டியுள்ளது. பெரும்பான்மையும் பின்வாங்கிவிட்ட சேர சோழ படைகளை இன்றே முறியடித்து வெற்றி காண வீட்டிற்கு ஒருவர் நாட்டை காக்க வர வேண்டும். இதுவே மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை. ஐயகோ, இந்த அறிவிப்பை கேட்டு என் செவியை குளிர வேண்டி என் சித்தம் எரிகிறது. வீரத்தால் பிறந்து வீர கதைகள் கேட்டு வளர்ந்து வீரத்தால் வாழ்ந்து மழையும் என் குலத்தில் போருக்கு செல்ல ஒரு வீரர் கூட இல்லையே. இல்லை, இல்லை, இருக்கிறான், இருக்கிறான். என் மனக்குலம் ஆதிக்கம் இருக்கிறான். என் புதல்வன் இருக்கிறான். மகிழ்னா, மகிழ்னா, இங்கு வா. தாயே, என்னை அழைத்தீர்களா? ஆம் மகனே. விளையாடு கொண்டிருந்த ஏன் என்னை அழைத்தீர்கள்? நீ நிலத்தில் அல்ல மகனே, களத்தில் விளையாட காலம் வந்துவிட்டது. நான் போருக்கு தயாராகவா தாயே? ஆம், உன் தந்தையுடன் களம்புக நினைத்தாய். காலம் உன்னை தனியாக களம்புக அழைக்கிறது. சென்று வா மகனே, உனக்கு வீர குருதி கிளம்பிட்டான். எதிரிகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாதே. அவர்கள் தான் உன்னை கண்டு அஞ்ச வேண்டும். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். பல்லவி, பல்லவி, என்ன என்ன கயல்? விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நிதானமாக சொல். வீராயி தனது இளம் வயது பாலனை போருக்கு அனுப்பிவிட்டாளாம். அட, என்ன சொல்ற? சிறு பாலகன் கூட தெரியாமல் போருக்கு அனுப்புகிறாரே, கல்லெஞ்சக்காரி. அதானே, முந்தைய நாள் போர்ல தமையனை இழந்தா, நேற்றைய போர்ல தன்னோட கணவனை இழந்தா, இன்றோ தனது சிறு வயது பாலகனை போருக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்றாங்க. இவளுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா என்ன? அப்படி சொல்லாதே வளவி. அவள் வீராயி அல்ல, வீர திருமகள்.
முரத்தால் புலியை துரத்திய நம் மரக்குலத்தில் தோன்றிய மாசற்ற மகளிர் அவள். உண்மைதான். வீராயுதரே நம்ம எத்தனை பேருக்கு வந்துவிடும்? சரி, போர் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சா என்ன? ஆமாம், இன்று போர் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அந்த அளவிற்கு போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நம் பாண்டிய நாட்டிற்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவோம். அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி நம் பாண்டிய நாட்டின் மீது எவரும் படையெடுக்க அஞ்சுவார்கள்? அப்படி சொல்லடி. நம் பாண்டிய நாட்டு மன்னனை இளையவர் என்று இழுத்து பேசியவர் அனைவர் மூஞ்சியிலும் கரியை பூசும் விதமாக நம் பாண்டிய மன்னர் வெற்றிவாக எச்சூடுவான். வெற்றிக்காக காத்திருப்போம். இதோ நம் மன்னரை வந்து விட்டார். நிச்சயமாக வெற்றி செய்தியாகத்தான் இருக்கும். வாங்கள் நடப்பதை பார்ப்போம். கல்யாணங்கானத்து சிறந்த பாண்டியன் வாழ்க 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 வாழ்க. சேர சோழனை வென்ற பாண்டிய மன்னன் வாழ்க வாழ்க. கொற்றரன் வாழ்க வாழ்க. கொடையாளி வாழ்க வாழ்க. மாவீரனை ஈன்றெடுத்த வீரத்தாயே, உன் திருமுகத்தை காணவே நானும் அரசரும் இங்கு வந்துள்ளோம். அமைச்சரே, என் மகன் எங்கே? என் மகன் எங்கே? தாயே, நான் உங்களை வணங்குகிறேன். நம் நாடு இன்று பகை முடித்ததம்மா. அரசே, என் மகன் எங்கே? தாயே, உன் மகனின் திறமையும் துணிச்சலும் வீர மரணமும் தான் நம் நாட்டிற்கு வெற்றியை தந்தது. தாயே, மகனே, மகிழ்ந்தா மகிழ்ந்தா. அரசே, அப்படி என்றால் என் மகன் தன் மாமனும் தன் தந்தையும் மீதம் வைத்த பகையை வேரோடு அறுத்து எறிந்து விட்டானா? ஆம் தாயே, நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்களின் தியாகம் பாண்டிய நாட்டின் வெற்றி. உங்கள் மகன் களத்தில் போரிடும் காலமிக்கும் நடுவில் மிக பெரிய ருத்ர தாண்டவத்தை நடத்தி விட்டான் அம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போதுதான் தாயே, பாண்டிய நாட்டின் நன்மைக்காக உன் வீட்டின் அனைத்து வீரர்களும் குருதி சிந்தி விட்டார்கள். இனி உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட கீழே சிந்திவிடக் கூடாது தாயே. இதோ உன் மகன் பெற்ற வெற்றியின் அடையாளமாக இந்த வீரவாளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. மகிழ்ந்தா 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 மகனே. நன்றி அரசே. அரசனின் நன்மையே குடியின் நன்மை. என் குல ஆடவர்கள் யாரும் இறக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் வரலாற்றில் இருப்பார்கள் இருப்பார்கள். என்ன நக்கண்ணை, இவர்களை போன்ற வீர மங்கையர்களை எல்லாம் இதற்கு முன் கதையிலாவது கேட்டிருக்கிறாயா? ஆமாம் ஆமாம் மாசாத்தி, இவளை போன்ற பெண்ணை எல்லாம் நான் கதைகளில் தான் கேட்டிருக்கிறேன். அடடா அடடடா, இதுதான் நான் பெற்ற வரமாக நினைக்கிறேன். ஆமாம் நக்கண்ணை, சரியாக சொன்னீர்கள். இவர்களை போன்ற வீர மங்கையர்களால் தான் பாண்டிய நாடு வீர திருநாடு என்று போற்றப்படுகிறது. சரியாக சொன்னீர்கள் மாசாத்தி. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நாம் ஏன் இந்த பெண்ணின் குடும்பத்திற்காக ஒரு கற்கோவில் எழுப்பினால் என்ன? கற்கோயில் என்ன கற்கோயில்? இவளுக்காக நான் ஒரு சொற்கோயிலை கட்டியுள்ளேன், பார்க்கிறாயா? ஐயோ, ஆவலாக இருக்கிறேன் அந்த முல்லை கொடியின் மூதின் முல்லையை காண. சிந்தை கடிகை இவள் துணிவே, மூத்து மகனிராதல் தகுமே. மேல் நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒழிந்தனே. நிறநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுநம் பெருநிறை விளங்கி ஆண்டு கட்டனே. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி
தூக்கி செல்க என விடுமே. அன்று தென் தமிழ்நாட்டின் வீரத்தை விளைநிலமாக மாற்றிய பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கு மரத்தையும் மானத்தையும் தந்து அச்சத்தையும் பகையும் விரட்டினார்கள். பகை நீக்கி கொடை ஏற்றி வாழ்ந்த நம் மன்னோரின் வீரமும் ஈரமும் தாம் நம் கடந்த காலத்திற்கு கட்டியம் கூறி நிற்கின்றன. அன்று வீரம் தேவை, அதனால் மன்னன் வாழ் கொடுத்தான். ஈரம் தேவைப்பட்ட போது கொடை கொடுத்தான். காலங்கள் கடந்தன, நாகரீகங்கள் நகர்ந்து நகர்மயமாகின. இதோ உங்கள் முன்னால் 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டின் தேவை என்ன இளைஞர்களே? பலவையும் வாழா இல்லை, அறியாமை என்னும் இருள் வெல்லும் கோல். வாள் கொடுத்து பகை முடித்தவன் மன்னன் என்றால் எழுதுகோல் கொடுத்து அறிவு கொடுத்தவன் இறைவன் தானே. இதோ நம் கல்லூரியின் கல்வி தந்தை, கல்லூரி நிறுவனர் திரு ரா. பகதூர் எம்.எஸ்.பி. செந்தில்குமார் நாடார் அவர்கள். இவர் புகழ்நாடார் ஒன்று மட்டுமே நாடிய ஏழை குழந்தைகளின் வச்ச ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான தந்தரதோ. அத நீ தந்த குட்டி சிங்க குட்டி